இல்லை, அதுதான் ஆக்சுவல். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வெரிஃபிகேஷன் ஆஃப் டிமார்கன்ஸ் தியரம். டிமார்கன்ஸ் தியரத்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு மொத்தம் 2 தியரம் இருக்குது. ஒன்று a+b ஹோல் பார் a பார் டாட் b பார், இன்னொரு தியரம் a டாட் b ஹோல் பார் a பார் ப்ளஸ் b பார். இது ரெண்டு தியரம். இந்த 2 தியரத்துக்கு நமக்கு கொடுத்த ஐசி வச்சு a+b ஹோல் பார் a பார் டாட் b பார்ங்கிற தியரத்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஐசி இருக்குது. ஒன்று 740 இருக்குது, இன்னொன்று 7402. 7402 நார் கேட்டு, 7402 அண்டு கேட்டு. இப்போ இந்த 2 ஐசி வச்சு நம்ம எப்படி வெரிஃபை பண்ண பார்க்கலாம். முதல்ல எந்த ஒரு ஐசி எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணுன்னாலும் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம 2 ஐசி யூஸ் பண்ணுறதுனால 2 பவர் சப்ளை பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பேரலல் பவர் சப்ளை கொடுக்கணும். பேரலல் பவர் சப்ளைனா பாசிட்டிவோட ஒரு பக்கத்துலேருந்து பாசிட்டிவ்லேருந்து 2 ஒயர் எடுத்து இந்த போர்டோட 14ஆம் நம்பரையும் இந்த போர்டோட 14ஆம் நம்பரையும் கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ 2க்கும் பாசிட்டிவ் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்து இந்த நெகட்டிவ் பவர் சப்ளை கொடுக்கணும். அதனால் மறுபடியும் 2 ஒயர் எடுத்துக்கணும். இப்போ இந்த 2ஐயும் என்ன பண்ணுறோம், நெகட்டிவில் கனெக்ட் பண்ணி ஒரு ஒயரை 7ல் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 சப்ளை கொடுத்தாச்சு. இது இந்த 7 தென் எப்பயுமே வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் கிரவுண்ட் பண்ணணும். அதனால் இந்த வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் ஏன் 2 வோல்ட்மீட்டர் வச்சுருக்கேன்னா 2 அவுட்புட்டையும் சைமல்டேனியஸாக மெஷர் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு கேட்டு LHS RHS ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரே டைமில் வெரிஃபை பண்ண போகிறோம். அதனால் 2 வோல்ட்மீட்டர் இந்த வோல்ட்மீட்டரோட நெகட்டிவில் இருந்து கிரவுண்ட் பண்ணணும். நான் கிரவுண்ட் பண்ணனா பேட்டரியோட நெகட்டிவில் கொடுக்கணும். அங்கே நிறைய கனெக்ஷன்ஸ் வருங்கன்னா நான் இதை எடுத்து இந்த 7ல் கொடுத்தேன். இந்த போர்டோட 7ல் கொடுத்தேன். பாஸ் பண்ண இப்போது ஃபஸ்ட்டு வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் எடுத்து ஃபஸ்ட்டு போர்டோட 7ல் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ்லேருந்து எடுத்து செகண்ட் வோல்ட்மீட்டரோட நெகட்டிவ் செகண்ட் போர்டோட 7ல் கொடுத்தேன். ஒன்று 2 3 4 5 6 7. இப்போ நாம் கொடுத்துருக்கிறது எல்லாமே பேசிக் பவர் சப்ளை கனெக்ஷன். சார் வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ் எங்கே சார் கொடுக்குறதுன்னு கேள்வி கேட்பீங்க. வோல்ட்மீட்டர் பாசிட்டிவ் எப்பயுமே எங்கே அவுட்புட்டை மெஷர் பண்ணுமோ அங்கே கனெக்ட் பண்ணுவோம். சரி, இப்போ எனக்கு கொடுத்துக்கிற ஐசி எடுத்துக்கிறேன் 7402 மேக்னிஃபை யூஸ் பண்ணிங்க. இப்போது நான் ஸ்லாட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும் எப்போ ஐசியை நம்ம ஃபிட் பண்ணாலும் அந்த கர்வு வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். தென் ஒரு ஐசி ஃபிட் பண்ணிவிட்டு 7402, அடுத்து 7408 வேணும். இது 7432, இது 7400, இதுதான் 7408 இருக்கணும். பட் வெரிஃபை பண்ணிட்டேன் 7408. இப்போ இது 2வது போர்டில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ கர்வுன்னு எனக்கு செகண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கான்னு பார்த்துக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். தென் ஸ்லாட்டில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம கனெக்ஷன்ஸை ஆரம்பிக்கணும். கனெக்ஷன் என்ன பண்ணணும், முதல்ல இன்புட் கனெக்ஷன் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், 7402ஓட 2ஆம் நம்பரில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன். ஒன்று இன்புட்டுக்காக, இன்னொரு கேட்டுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு 2ஆம் நம்பர் எடுத்து அடுத்ததில் எங்கே கொடுக்கணும், 5ல் கொடுத்து 5 6 கூட இன்டர் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அதை நாட் கேட்டாக வெரிஃபை பண்ண முடியும். நாட் கேட்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுனால இப்போது 1 2 3 4 5 தென் 5ஆம் நம்பரை எடுத்து அக்கா ஒயர் கட்டர் கொடுங்க வரும்.
ஸ்லீவ் சரியா இல்லைன்னா ஒயர் கட் வச்சு ஸ்லீவை ரிமூவ் பண்ணிங்க. தென் 2, 2லேருந்து 5, 5லேருந்து 6 எல்ஹெச்எஸோட ஒரு இன்புட் ஓவர். அடுத்த இன்புட்டுக்கு நான் 3ஆம் நம்பர்லேருந்து அதே மாதிரி 2 ஒயர் எடுக்கிறேன். ஒன்று இன்புட்டுக்காகவும் இன்னொன்று இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு, நாட் கேட்டுக்கு இன்டர் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் 2 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதை ஒரு எண்டை 3ல கொடுக்குறேன். இன்னொரு எண்டு எடுத்து எங்கே கொடுக்கணும், 8ல் கொடுக்கணும். 8 எடுத்து 9ல். இந்த பின் கனெக்ஷன்லாம் ஏற்கனவே நேண்ட் கேட் நார் கேட்டு செய்யும்போது உங்களுக்கு அங்கே பின் டயக்ராமில் கொடுத்துருப்போம். அதனால் இங்கே பின் டயக்ராம் கொடுக்கல. அதனால் நீங்கள் வேணும்னா அங்கேருந்து ரெஃபர் பண்ணுங்கள். இதுலேருந்து எடுத்து 8, 8ல் எடுத்து 1 கொடுத்தாச்சா? ரைட், வெரி குட். இப்போ அடுத்தது இந்த 4ஆம் நம்பரும் இந்த 10ஆம் நம்பரும். ஏன்னா இந்த 4ஆம் நம்பர் இந்த கேட்டோட அவுட்புட், இந்த 10ஆம் நம்பர் இந்த கேட்டோட அவுட்புட். இப்போ இங்கே ஒரு நாட் கேட்டு கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு நாட் கேட்டு. இது ரெண்டையும் கொடுத்து இந்த ஐசிக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போது ஒரு ஒயர் எடுக்கிறேன். 4ஆம் நம்பர் 7402ஓட 4ஆம் நம்பரை எடுத்து 7408ஓட 1ல் கொடுக்குறேன். தென் இன்னொரு ஒயர் எடுத்து இன்னொரு ஒயர் எடுக்கிறேன். 7402ஓட 10ஆம் நம்பரை எடுத்து 7408ஓட 2ஆம் நம்பரில் கொடுக்குறேன். இப்போ இந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஆம் நம்பரும் இந்த 1ஆம் நம்பரும் பெண்டிங்கில். இந்த 1ஆம் நம்பர் இதோட அவுட்புட்டு, எல்ஹெச்எஸோட அவுட்புட்டு. 7408ஓட 3ஆம் நம்பர் ஆர்ஹெச்சோட அவுட்புட். இந்த 2 அவுட்புட்டை எடுத்து வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ஒயர் எடுத்துட்டேன். இப்போ இந்த 1ஆம் நம்பரை எடுத்து இந்த வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவில் கொடுத்தாச்சு. அடுத்தது 3ஆம் நம்பரில் 7432 இது எடுத்து 2வது வோல்ட்மீட்டரோட பாசிட்டிவாக கனெக்ட் பண்ணாச்சு. ரைட், நம்ம கனெக்ஷன்ஸ் ஓவர். இப்போ நாம் இன்புட்டு கொடுத்தா அவுட்புட் வருதான்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் வச்சுக்கிறது 0 to 5 வோல்ட்டு தான். ஸோ அதனால் நம்ம இதை வோல்டேஜை ஃபிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக மேக்ஸிமம் 5 வோல்ட் தான். நம்ம மூலம் 5 வோல்ட் வச்சுக்கோம். இப்போ நான் இன்புட்டை கொடுத்து அவுட்புட். இப்போ நம்மளோட தீரம் என்ன சொல்லுது, a + b ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு a பார் டாட் b பார். என்னோட ட்ரூத் டேபிள் என்ன சொல்லுது, ரெண்டும் மினிமம் அப்படின்னா எல்ஹெச்எஸ் 1, ஆர்ஹெச்எஸ் 1. மற்ற எல்லா இன்புட்டுக்கும், மற்ற எல்லா காம்பினேஷனுக்கும் அவுட்புட்டு 0. செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம 2 போர்டு யூஸ் பண்ணுறதுனால இந்த போர்டோட 7ஐயும், அதாவது 7402ஓட எர்த்தையும் 7402 இந்த நெகட்டிவும் நான் எர்த்து பண்ணுறேன். ஏன்னா அது சரியான ப்ராப்பர் எர்த்து கிடைக்கணும்னா ஆன்சர் வராது. அதனால் இது ரெண்டையும் எர்த்து பண்ணுறேன். சரி, இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்குறேன். நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. இப்போ நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்களா? ரைட், நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்ப்போம். மினிமம் மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் இல்லை, லூஸ் கான்டாக்ட் இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்ப்போம்.